இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினால் உண்டான நற்செய்தி என்ன என்று சொல்லி தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இரட்சிப்பு. இன்றைக்கு இந்த 2ஆம் நாளிலே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு என்ன நற்செய்தியை கொண்டு வருகிறது என்றால் இரட்சிப்பு. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த இரட்சிப்பை குறித்து தெரிந்த ஒன்றே. இரட்சிப்பு அநேகர் சொல்வது உண்டு, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா பிரதர், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா சிஸ்டர். நம்ம என்ன செய்வோம், ரட்சிப்புனா என்னன்னு கூட தெரியாத கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறோம். ரட்சிப்பு பாவத்திலிருந்து வெளிவருவது, விடுதலை பெறுவது, அதான் ரட்சிப்பு. வசனம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாராம். 1 யோவான் 3:4 பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம்னா என்ன, நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாவம்னா என்ன? இல்ல, ஒரு வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். இந்த சமுதாயம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பல ஒழுக்க நெறிகளை கற்று தருகிறது, இப்படிதான் வாழணும். அதே போலதான் கிறிஸ்தவர்களாகி நமக்கு வேதாகமத்திலையும் கூட அநேக வசனங்கள் இந்த பாவத்திற்கு விலகி ஓடுகிறதற்கு நியாய பிரமாணம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று அநேகருக்கு அதை தெரியும். எத்தனை பேர் அதை மீறுகிறோம்? இந்த பாவத்தை குறித்து, பாவம்னா என்னன்னு சொன்னா நமக்கு நாமே ஒரு காரியத்தை சொல்லிக்கொண்டு இதுதான் பாவம் என்று சொல்கிறோம். உபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் பாவம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறோம். வசனம் கூட அநேக காரியங்களை சொல்லி கூட நாம் சொல்லுவோம் இதெல்லாம் பாவம் என்று. ஆனால் நன்றாக தெரியணும், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒன்று கூட பாவம் தான். ஆண்டவர் செய்ய சொல்லதை செய்யாம இருக்கிறதும் பாவம் தான். இன்னும் அநீதி பாவம். விசுவாசத்தினாலே நாம் செய்யாத எது எல்லாமே பாவம். அவிசுவாசம் பாவம். டோட்டலி என்ன சொன்னா, நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். இன்னும் சொன்ன, இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார். ஆனா பிறப்பை குறித்து, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது இந்த உலகத்திலே மண்ணிலே ஆதாம் தோன்றினான். அதன் பின்பதாக எலும்பிலிருந்து ஏவாள், அப்புறம் ஆணும் பெண்ணும் இணைந்து குழந்தை பிறந்தது. இறுதியாக அங்கே கன்னியிலிருந்து, கன்னியின் வயிற்றிலே குமாரன் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். இப்படிப்பட்ட பிறப்பு, ஆண்டவருடைய பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு பிறப்பு. அவர் பிறந்த நோக்கம், அவர் இந்த உலகத்திற்கு வந்த நற்செய்தி நம்மை ரட்சிக்க, அவர் ரட்சிக்க வந்திருக்கிறார். வசனத்திலே அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறு ஒரு ஆளும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அவருடைய நாமத்தை தவிர எந்த நாமமும் ரட்சிப்பின் பாதையில் நடத்த முடியாது. இந்த உலகத்துல மனுஷனால் உண்டான அந்த பாவம், அது அவனுக்கு சாபமாக மாறிவிடுகிறது. அவன் பாவம் செய்யும் போது ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அது தலைமுறையாக சாபமாக வரும்போது அவன் நாடி ஓடுகிறான், தெய்வத்தை நாடி ஓடுகிறான். நம்மளுடைய ஆராதனையோ, நம்மளுடைய பக்தி மார்க்கமோ, நம்மளுடைய தியான மார்க்கமோ, இல்ல நம்மளுடைய பயபக்தியோ, இல்ல பலியிடுதலோ, ஆடு மாடுகளை பலியிடுதலோ, இல்ல சந்நியாச வாழ்க்கையோ நம்மை பாவத்திலிருந்து பரிகாரம்,
கொடுக்க முடியாது. அவராலே மட்டும் பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். இங்கே சகையுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவன் பாவத்துல இருக்கும்போது ஆண்டவரை சந்திக்க செல்லும் போது ஆண்டவர் சொல்கிறார், நீ கீழே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே ரட்சிப்பு வந்தது. அவன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு விட்டுட்டான். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற நமக்குள்ளே இப்படிப்பட்ட பாவம், சாபம் இதுல இருந்து வெளிவராதபடி நாம் இருந்து கொண்டு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடும் போது நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கம், நற்செய்தியை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அநேகர் பிறந்த ஆண்டுடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆனால் நமக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. லூக்கா 19:9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். யோபு 5:4 அவன் பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தூரமாக்கி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலே நொறுக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார். அந்த யோபுடைய பிள்ளைகள் ஒரே நாள்ல மரித்து போனார்கள். ஆனால் அதற்கு காரணம் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. சங்கீதம் 3:8 ரட்சிப்பு கர்த்தருடையது என்று போடப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மன திரும்புதலை உண்டாக்குகிறது. ஒருவேளை நமக்குள்ள ஒரு துக்கம் வருதுன்னா, இன்றைக்கு பண்டிகையை கொண்டாடுகிற நமக்குள்ள ஏதோ ஒரு துக்கம் அப்படி வருகிற மனமாற்றத்திற்கு நாம் ஒப்படைக்க வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது நம்மை ரட்சிப்புக்கு வழிவகுக்கிறது. அந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த பண்டிகை நாட்கள் எங்களுக்கு ஒரு எங்க பாவத்துல இருந்து ஒரு விடுது, ஏதோ ஒரு மறைமுகமா பாவமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பாவ அடிமையில இருந்து நாங்க அதுல இருந்து நாங்க வெளிவரணும்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்திற்கு நீங்க வந்த நோக்கமே இந்த பாவியாகி எங்களை மீட்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக வந்திருக்கீங்கப்பா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு பாவத்தின் பிடியில இருக்கலாம். சிகரெட்டு என்னும் குடிக்கு அடிமையா இருக்கலாம், இல்ல தொலைக்காட்சியில ஏதோ சீரியலுக்கு அடிமையா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல அடிமையா இருந்துட்டு கொண்டு பாவத்துல இருந்து சாபமாக மாறி ஒருவேளை அந்த சாபத்துல இருந்து வெளிவர முடியாம இருந்தா ஏசப்பா, இன்றைக்கு உடைய கல்வாரி சிலுவினை சிந்தின இரத்தத்தை கொண்டு சுத்திகரிங்கப்பா. நீங்க எங்க மீட்டு கொள்வதற்கு ரட்சிக்கும்படி வந்திருக்கீங்க. இந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை